Hi friends, welcome to lexemelearning. நீங்கள் PG TRB English exam prepare பண்ணிகிட்ருக்கீங்களா? Then you are in the right place. நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 23 வீடியோஸ் MCQs மட்டுமே போட்டிருக்கேன், அதாவது இன் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் வியூ ஆல் த வீடியோஸ். இந்த வீடியோவில் ஃபிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இட் வாஸ் ரிட்டன் இன் அப்ராக்சிமேட்லி 1580 பட் பப்ளிஷ்ட் இன் 1595. ஸோ ஏறக்குறைய 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். 1580 இட் வாஸ் ரிட்டன், ஆனால் பப்ளிஷ் பண்ணது வந்து 1595. அதுவும் ஃபிலிப் சிட்னி பப்ளிஷ் பண்ணல. அவருக்கு பதிலாக ஹென்ரி ஆல்னே அப்படின்றவர் தான் இந்த போயமை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா பை த டைம் ஃபிலிப் சிட்னி வாஸ் டெட், அவர் இறந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ நாம் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போயட்ரி அப்படின்னா என்ன, ஜஸ்ட் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போயட்ரி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ த போயட்ரி இஸ் டிவைடட் இன்டு பாஸ்டரல் போயட்ரி, எலகி ஆர் எலஜின்னு சொல்லலாம், காமிக், சாட்டரிக், லிரிக்ஸ் அண்ட் ஹீரோயிக். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியில் நம்ம வந்து போயம் பார்க்கலாம். இதில் வந்து பாஸ்டரல் போயிட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஸோ அந்த மாதிரி போயம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது நம்ம வந்து மொராலிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து எலஜி. எலஜி அப்படின்றது வந்து ஒப்பாரி பாடல், அதாவது யாராவது இறந்தாங்க இல்லை ஏதாவது சோகமான நிகழ்வுகளில் ஒப்பாரி பாடல் பாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போயம்ஸ் வந்து எலஜி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து காமிக் போயம்ஸ். காமிக்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ், நகைச்சுவை. அடுத்து சாட்டைரிக். சாட்டைரிக் அப்படின்னா வந்து நையாண்டி, அதாவது கிண்டல் பண்ணி பாடுற பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். புகழ்வது போல் பழிப்பது. ஸோ புகழ்ச்சி மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வந்து அவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லிரிக்ஸ். லிரிக்ஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இசைப்பாடல். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி கேட்கக்கூடியது லிரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயிக் போயம்ஸ். ஹீரோயிக் போயம்ஸ் நார்மலி இட் இஸ் ரிட்டன் ஃபார் த அப்ரிசியேஷன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் ஆர் நைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் வீரர்கள் அவங்க போரில் வந்து ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய ஹீரோயிக் ஆட்டிடியூட்ஸை பற்றி எழுதுறது ஹீரோயிக் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிலிப் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்ற இந்த போயமை எதுக்காக எழுதினார், என்ன பர்பஸ்க்காக எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸ்டீஃபன் கோசன் அப்படின்றவர் போயட்ரியை பற்றி சில தவறான கருத்துக்களை சொல்லியிருப்பார். ஸோ அந்த போயமுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து தான் ஃபிலிப் சிட்னி வந்து இந்த போயமை எழுதியிருப்பார். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஸ்டீஃபன் கோசன் அப்படி என்ன தான் தவறாக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing he says poetry is the waste of time. ஸோ இந்த poetry வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இதை எழுதுறதும் வேஸ்ட்டு, இதை படிக்கிறதும் வேஸ்ட்டு. ஸோ இட் இஸ் டோட்டலி அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். செகண்ட் திங் he says is poetry is the mother of lies. அதாவது poetry வந்து பொய்களுக்கு எல்லாம் ஒரு தாய். அதை எழுதுகிறவங்க எல்லாருமே வந்து பொய்யர்கள், அதாவது poet is a liar அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து தேர்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போயட்ரி கரப்ட்ஸ் அவர் மாரல்ஸ். போயட்ரி நம்மளுடைய மொராலிட்டியை வந்து தவறாக கொண்டு போகுது, அது நமக்கு எந்த நல்ல ஒழுக்கமும் சொல்லி தர்றது கிடையாது. ஸோ இட் இஸ் த நர்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஸ்டீஃபன் கோசனோட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஃபிலிப் சிட்னி எப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் திங், வாட் இஸ் இட், poetry is the waste of time. இது வந்து ஒரு டைம் பாஸிங், இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுக்கு நம்மளுடைய ஃபிலிப் சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா he strongly objects the saying. இது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை, rather it gives pleasure and morality to the society. ஸோ ஒரு போயம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஃபஸ்ட் திங் இட் கிவ்ஸ் ப்ளஷர், அதாவது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து இட் கிவ்ஸ் த மொராலிட்டி டு த சொசைட்டி, அந்த போயம் மூலமாக நல்ல பழக்கங்களை சொசைட்டிக்கு கொடுக்குது. அப்போ அதனால் பொயட்ரி இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா பொயட்ரி அப்படின்னும் போது எல்லாருமே அதை படிக்க விரும்புகிறாங்க. அப்போ அது மூலமாக நல்ல கருத்துக்கள் கொடுக்கும்போது என்ன செய்யுது, அது சொசைட்டியை எஜுகேட் பண்ணுது, நல்ல பழக்க வழக்கங்களை அதுக்கு சொல்லித்தருது.
அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு. செகண்ட் திங், ஸ்டீஃபன் கவுசன் என்ன சொல்கிறாரு? poetry is the mother of lies. இதையும் ஃபிலிப் சிட்னி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு தவறான கருத்து. பிகாஸ் இட் இஸ் குவைட் நார்மல் தட் அன் ஆஸ்ட்ரானமர், ஜியோமெட்ரிஷியன், ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம். ஏன்னா அதனால் மற்ற யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் poetic truths ஆர் ஐடியல் அண்ட் யூனிவர்சல். ஆனால் நம்ம அந்த போயமில் சொல்கிறது எப்போவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இது உலகத்தில் எல்லாருமே செய்யக்கூடியது. அதனால் இட் இஸ் நாட் த மதர் ஆஃப் லை. இது பொய்யோட மதர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னும் என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, த poet நெவர் லைஸ். poet பொய் சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, they are just bringing out the imagination with some exaggerations. அதாவது போயம் அப்படின்னாவே இட் இஸ் இமேஜினேஷன். இப்போ நம்ம லிரிக்ஸ் பாட்டெல்லாம் கேட்குறோம் இல்லையா? பாட்டில் நடக்கிறது எல்லாமே உண்மையாக நடக்குதா எங்கேயாவது? கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் இமேஜினேஷன். அதை அந்த இமேஜினேஷனவே என்ன செய்கிறோம்? சம் எக்ஸாஜரேஷன், அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த போயமில் எழுதுகிறோம். அதனால் இது பொய் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். இதில் ஏன் பொயட்டை மட்டும் நீங்கள் குற்றமாக சொல்கிறீங்க? இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ் இவங்க எல்லாரும் கூட அவங்களோட இமேஜினேஷனை கொடுக்குறாங்க. தே யூஸ் த poetry in their writings even. ஸோ அவங்க எழுதும் போது கூட அதில் கொஞ்சம் poetic ஃபார்மில் எழுதுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபிலாசபர்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ்லாம் அவங்க பாப்புலர் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது poets மட்டும் எதுக்காக போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? ஸோ he objects that. He says even history when described in a lively expression becomes poetic. ஸோ ஹிஸ்ட்ரி அதாவது பழைய காலத்துது, முடிஞ்சு போனது, அதுதான் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இட் இஸ் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அதை நம்ம சொல்லும் போது அந்த எக்ஸ்ப்ரெஷனோட நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவும் poetic எக்ஸ்ப்ரெஷன் தான். அப்படி இருக்கும்போது ஏன் poets மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. ஓகே, லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்கிறாரு? அதாவது ஸ்டீஃபன் கவுசனோட லாஸ்ட் அக்யூஸ் என்னது? poetry corrupts our moral. It is the nurse of abuse. ஸோ இது மொராலிட்டியை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம ஃபிலிப் சிட்னி ரொம்ப அருமையான ஒரு குவாட் கொடுத்துருக்காரு. அதாவது இட் இஸ் நாட் த poetry abuses man's mind, rather the man's mind abuses the poetry அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது உண்மை தானே? அதாவது poetry மனுஷனை ஸ்பாயில் பண்ணுறதில்ல, மனுஷன்தான் போயமை ஸ்பாயில் பண்ணுறான், அவன்தான் அதை அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ லைக் திஸ் Philip Sidney in his apology for poetry reacts against the attacks made on poetry by the Puritan Stephen Gaussen. அதாவது ஸ்டீஃபன் கவுசன் ஒரு பியூரிட்டன். யூ ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சம்திங் இல்லையா? எஸ், MCQs ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? கொஸ்டின் நம்பர் 1. Nature and usefulness of poetry is dealt in the dash section of the apology for poetry. எந்த செக்ஷனில் இந்த நேச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் பற்றி பேசுகிறாரு? யுவர் ஆன்சர் இஸ் செகண்ட் செக்ஷன். ஸோ நேச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் poetry is dealt in the second section of an apology for the poetry. Question number 2. Poets create the world better than the world of dash. Poets create the world better than the world of nature. ஸோ நேச்சர் அப்படின்றது நம்ம கண்ணில் பார்க்குறது. ஆனால் poets அதை எப்படி பெட்டர் ஆக்குறாங்க அப்படின்னா பை இமேஜினேஷன் இல்லையா? ஸோ ஹியர் யுவர் ஆன்சர் இஸ் நேச்சர். கொஸ்டின் நம்பர் 3. Poien is a Greek word that means dash. Poien is a Greek word that means maker. Question number 4. In Apology for Poetry, the first section deals with dash. Second section nature and usefulness of poetry அதை பற்றி டீல் பண்ணுது. இங்கே ஃபஸ்ட் செக்ஷன் எதில் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் poetry. I will repeat. In Apology for Poetry, the first section deals with conventional poetry. Question number 5. Rhyming and versing for a poet is compared to dash. Rhyming and versing for a poet is compared to long gown of a lawyer.
ஸோ ஒரு லாயருக்கு வந்து லாங் கவுன் போட்டால் எப்படி ஒரு லாயர் அப்பியரன்ஸ் கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு போயமோட ரைமிங் அண்ட் வேர்சஸ் இதுதான் அந்த போயட்டுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Question number 6. Poetry according to Sidney is essentially an art of dash. Your answer is imitation. Poetry according to Sidney is essentially an art of imitation. Question number 7. An apology for poetry may be divided into dash sections. It is 4 sections. An apology for poetry may be divided into 4 sections. Question number 8. An apology for poetry is a dash criticism. It is judicial criticism. An apology for poetry is a judicial criticism. Question number 9. A poet should teach dash. A poet should teach delight. Question number 10. Sidney visualizes an ideal and dash world. It is perfect world. Sidney visualizes an ideal and perfect world. Question number 11. Poetry is an art of imagination. Sidney gets this idea from dash. அதாவது poetry is an art of imagination அப்படின்ட்டு சிட்னி நமக்கு சொல்கிறாரு. இந்த ஐடியா அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா அரிஸ்டாட்டில்கிட்ட இருந்து. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் அரிஸ்டாட்டில். Poetry is an art of imagination. Sidney gets this idea from Aristotle. Question number 12. The meaning of gnosis and praxis mean dash and dash. The meaning of gnosis, knowledge, and praxis means action. So your answer is knowledge and action. Question number 13. Misomausoi means dash. It is poet haters. அதாவது போயமை பிடிக்காதவங்களுக்கு பேர் மிசோமௌசாய். மிசோமௌசாய் means poet haters. Question number 14. Sidney in his apology for poetry says that we should dash to crown poets. Sidney in his apology for poetry says that we should plant more laurels to crown poets. Poets-ஐ நம்ம இன்னும் நிறையா புகழணும். So we should plant more laurels. Question number 15. Sidney says that the very name dash should daunt all backbiters. Sidney says that the very name epic should daunt all backbiters. Question number 16. Dash are laden with old mouse-eaten records. They are historians. ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து இந்த பாஸ்ட் பற்றி நிறையா பேசுகிறாங்க இல்லையா. ஸோ historians are laden with old mouse-eaten records. Question number 17. The English word charm derived from Latin word carmen, which means dash. Carmen means song. The English word charm is derived from Latin word carmen, which means song. Question number 18. According to Sidney, dash to a poet is no more than a long gown makes an advocate. It is versification. According to Sidney, versification to a poet is no more than a long gown makes an advocate. அதாவது ஒரு advocate அப்படின்னா அவரோட கவுன், அந்த பிளாக் கவுன் லாங்காக போடுவாங்க இல்லையா. ஸோ அதை போடும்போது அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி வரும். அதாவது அந்த வக்கீலுக்குரிய ஒரு தோற்றம் அங்கே வந்து தெரியும். அது மாதிரி ஒரு நல்ல போயட்டுக்கு தேவை என்னதுன்னா வேர்ஸ். ஓகே, வேர்ஸ் ஃபார்மேஷன். ஸோ தட் இஸ் கால்ட் versification. Question number 19. Dash is Sidney's first critical text during Renaissance. It is the defense of poetry. The defense of poetry is Sidney's first critical text during Renaissance. Question number 20. An apology for poetry is a reply given by Sidney to dash by Stephen Gosson. So Stephen Gossonோட எந்த ரைட்டிங்க்கு இவர் apology for poetry பதிலாக கொடுத்தாரு அப்படின்னா that is the school of abuse. ஸோ the school of abuseல தான் இவர் poetry பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார்.
ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் ஃபிலிப் சிட்னி பதில் கொடுத்துருப்பார். ஸோ an apology for poetry is a reply given by Sidney to the School of Abuse by Stephen Gosson. Question number 21. According to Sidney, poetry is superior to law by its dash. அதாவது லான்னு வரும்போது தட் இஸ் சிவிக் குட்னஸ். ஸோ அங்கே வந்து ஒரு நன்மை, அதாவது மொராலிட்டியை வந்து அவர் கொண்டு வராரு. ஸோ பொயட்ரி அப்படின்னாவே அங்கே ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் சிவிக் குட்னஸ் அதில் இருக்கணும். அதை தான் வந்து சிட்னி சொல்கிறாரு. ஸோ அக்கார்டிங் டு சிட்னி, பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு லா பை இட்ஸ் சிவிக் குட்னஸ். Question number 22. The subdivisions of the poetry are dash, dash and dash. ஸோ நான் இங்கே உங்களுக்கு 3 தான் கொடுத்துருக்கேன், பட் இன்ட்ரொடக்ஷனில் நிறையா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். பட் ஐ கேவ் லிரிக், ஹீரோயிக் அண்ட் சாட்டியர். The subdivisions of the poetry are lyric, heroic, satire. இன்னும் நீங்கள் காமிக், pastoral, elegy எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். Question number 23. Dash is the kind of poetry which praises the Almighty. அதாவது Almighty அப்படின்னா God, superior power இல்லையா? ஸோ அந்த மாதிரி காடுக்காக எழுதப்பட்டது எந்த சப்டிவிஷன் ஆஃப் த போயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிரிக்ஸ். ஸோ லிரிக்ஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் poetry which praise the Almighty. Question number 24. Dash is meant as the uncivilized nation but enjoys the syrupiness of poetry by Sidney. அதாவது டர்க்கி வந்து ஒரு அன்சிவிலைஸ்ட் நேஷன். ஸோ அங்கே வந்து எஜுகேஷன் அவ்வளோ இல்லை. ஆனால் அவங்களுக்கு தான் சிட்னி வந்து நல்ல ஒரு ஜூஸியான பொயமை எழுதுகிறாரு. ஓகே, ஸோ அதுதான் வந்து சிரப்பினஸ். சிரப்னா அந்த ஜூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் டர்க்கி. Question number 25. The Greek meaning of Philip in Philip Sidney is dash. ஸோ ஃபிலிப் சிட்னியோட பேரில் ஃபிலிப் அப்படின்றது தான் ஸ்டார்டிங் நேம். அந்த ஃபிலிப்புக்கு என்ன நேம், என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ஸ் லவர். த க்ரீக் மீனிங் ஆஃப் ஃபிலிப் இன் ஃபிலிப் சிட்னி இஸ் ஹார்ஸ் லவர். Question number 26. An apology for poetry is published by dash after the death of Philip Sidney. Your answer is Henry Olney. An apology for poetry is published by Henry Olney after the death of Philip Sidney. Question number 27. Sidney invented the name dash and that was imitated by Samuel Richardson. சிட்னி ஒரு புது நேம் உருவாக்குனாரு. அது வந்து சாமுவேல் ரிச்சர்சன் அவரோட ரைட்டிங்கில் பயன்படுத்திக்கிறாரு. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பமீலா. Sidney invented the name Pamela and that was imitated by Samuel Richardson. Question number 28. According to Sidney, verse means dash. Verse means artificiality. According to Sidney, verse means artificiality. Question number 29. The best and the most accomplished kind of poetry is an epic. The best and the most accomplished kind of poetry is an epic. Question number 30. Dash is praised by Sidney as he is not only the master of writing but also the philosopher. Your answer is Giovanni Pietro Pugliano. Question number 31. The 3 kinds of poetry stated by Sidney are religious, philosophical and dash. Yes, it is imagination. The 3 kinds of poetry states by Sidney are religious, philosophical and imagination. Question number 35. Sidney faced dash by using the rhetorical device in Apology for Poetry. It is censorship. Censorship. Sidney faced censorship by using the rhetorical devices in Apology for Poetry. Question number 33. Sidney's dash in Apology for Poetry is identified as dash in modern days. Sidney's metaphoric language in Apology for Poetry is identified
as semiotics in modern days. அதாவது மெட்டஃபாரிக் லாங்குவேஜ் அப்படின்ற சிட்னியோட டேர்ம் வந்து இப்போ மாடர்ன் டேஸில் செமியாட்டிக்ஸ் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். கொஸ்டின் நம்பர் 34, டேஷ் மேக்ஸ் சார்ஜஸ் ஆன் poetry. அதாவது poetry பற்றி குற்றம் சாட்டியவர் யார்? ஸ்டீஃபன் கோசன். கொஸ்டின் நம்பர் 35, unity of time, place and action should be followed in poetry. Who said this? Said by dash. It is Aristotle. Unity of time, place and action should be followed in poetry. It is said by Aristotle. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புதுசாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். We'll see you in the next video. Until then, bye.